ஹே ட்ரேடர்ஸ், வெல்கம் ஆல். கிருஷ்ணா ஹியர். ஸோ வியாழக்கிழமை போஸ்ட் பண்ண வீடியோலேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். நிஃப்டி வந்து எகெயின் செல் அண்ட் ரைஸ் தான், இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிடுச்சுன்னு. ஸோ அதோட அப்டேஷன் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. யாரும் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ மார்னிங்கே அப்டேட் பண்ணியிருந்தேன் காய்ஸ். மார்க்கெட் வந்து எகெயின் செல் அண்ட் ரைஸ் தான். ஸோ அதை பற்றின அப்டேஷன் எல்லாமே தெளிவாக நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப் டு டேட், டைம் டு டைம் நான் எப்போல்லாம் என்ட்ரி எடுக்கிறேன், எப்போல்லாம் நான் வந்து ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்கிற ட்ரேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ அப்போ எல்லாமே நான் கிளியராக அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஐசிஐசிஐ பேங்குமே வந்து லாஸ்ட் வீக் அனலைஸ் பண்ணி பீரிஷா போது தான் சான்ஸ் அதிகம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ணிடலாம். அண்ட் இன்றைக்கி எப்படியெல்லாம் நமக்கு நிஃப்டியில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, எகெயின் மார்க்கெட் கம்மிங் டேஸில் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ இது வந்து நிஃப்டியோட டெய்லி கேண்டில் காய்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட் லெவல் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். எகெயின் மல்டிபிள் டைம் வந்து இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வீடியோவை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெளிவாக இது தெரியும். ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பிரேக் பண்ணிடுச்சு நிஃப்டி. அதுக்கப்புறம் பாருங்கள் எகெயின் கிளியர் செல்லிங் சிக்னல் தான். வியாழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கன்சோல்டேட் ஆச்சு. ஸோ அந்த சின்ன கேண்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து லில்லிபுட் கேண்டில், ஓகே. ஸோ அது வந்து நல்ல கன்சோல்டேட் ஆச்சு. ஸோ எகெயின் ட்ரெண்ட் வந்து பீரிஷ் ஆகிறதுனால கீழே போகலான்னு தான் நம்ம எக்ஸெப்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் மார்னிங்கே நமக்கு என்ட்ரி கொடுத்துச்சு. ஸோ சம்டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல பீரிஷாக இருக்கும். அந்த டயத்தில் என்ன ஆகும்னா ஒரு திடீர்னு ஒரு கேப் அப் வரும். ஸோ அந்த கேப்பை பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக செல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மார்க்கெட் நல்ல புல்லிஷாக இருக்கும், ஒரு கேப் டவுன் வரும். ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எகெயின் பையர்ஸ் வந்து அதிகமாக பை பண்ணி எகெயின் மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் போயிடும். ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டில் நார்மல். இப்போ நம்ம எல்லாருமே கிரிக்கெட் விளாடுவோம். ஸோ கிரிக்கெட் விளாடும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் டாஸ் பால் நம்ம கிடச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி 6 or 4 அடிக்க தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் நடந்திருக்கு. ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி கேப் அப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கிற ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் நம்ம எடுக்கலாம். அதுதான் இன்றைக்கி எக்ஸாக்ட்லி நடந்திருக்கு. ஸோ அது அப்படிங்கிறத நான் கிளியராக இப்போ மென்ஷன் பண்ணுறேன். ஸோ டெய்லி கேண்டிலை பொறுத்தளவுக்கு எகெயின் பியரிஸ் தான். அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன், எலெக்ஷன் டே லோவரை மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக 22,000 லெவல் வர்றதுக்கு பாசிபிள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, 23,300ங்கிறது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா எகெயின் செல்லிங் ப்ரெஷர் தான். ஸோ இந்த லெவல் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நிஃப்டியோட 5 மினிட் கேண்டில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி எந்த மாதிரியான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருந்துச்சுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்குது 5 மினிட் கேண்டில். ஸோ ஃபஸ்ட் கேண்டிலே பாருங்கள் காய்ஸ், ஃபஸ்ட் கேண்டில் இட் செல்ஃப் நம்ம கொடுத்துருச்சு செல்லிங் ப்ரெஷருங்கிறது. என்ன தான் மார்க்கெட் 70 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆனாலும் ஃபஸ்ட் கேண்டிலே பாருங்கள் நல்ல செல்லாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி செல்லாப் நடக்கும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து பியரிஷ் அண்ட் இந்த கேண்டில் யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கலான்னு. மேபி நீங்கள் செகண்ட் கேண்டில் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸை இந்த கேண்டில் ஹாஃப் இந்த இடத்துல நீங்கள் பிளாட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 180 பாயிண்ட்ஸ் நிஃப்டி வந்து நல்லா டவுன் கொடுத்துச்சு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எப்போயுமே நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது கண்டிப்பாக இத்தனை பாயிண்ட்ஸ் போகும், இந்த அளவுக்கு போகலாம் அப்படின்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. உங்களோட வேலை என்னென்னா என்ட்ரி எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணணும். உங்களுக்கு ட்ரேட் ஃபேவராக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்சல் ஆனாலுமே நீங்கள் வந்து லாஸ் புக் பண்ண மாட்டீங்க. சேம் டைம் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடலாம். ஸோ இன்கேஸ் இங்கே பாருங்களேன், இங்கேருந்து மார்க்கெட் நல்ல செல் ஆஃப் ஆகி கீழே வந்துருச்சு. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு புல் பேக் கொடுக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ இப்படி என்ட்ரி எடுத்துகிட்டு என்ன ஆயிடுது, எகெயின் மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவராக தான் போயிருக்கு. பட் எகெயின் பாருங்கள் டே லோவர் டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. மேபி நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா மேபி நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட்டில் வந்திருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் கீழே போனனால இந்த லோவை கட் பண்ணி இனியும் கீழே போக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா காஸ்ட் டு காஸ்ட்டில் வந்திருக்கலாம். இல்லை நம்மளோட ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்து நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணியிருந்தோம்னா மேபி இந்த இடத்துல கூட நம்ம வெளியே வந்திருக்கலாம். இப்படி வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, எகெயின் அந்த ட்ரேடு வந்து லாஸ் ஆகாமல் போகாமல் தப்பிச்சிட்டோம் நம்ம. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் டே லோலேருந்து நல்ல ரிவர்சல் ஆகிட்டு அப்படியே கன்சோலேட் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 23,300ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் லெவல்.
இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா எகெயின் மோர் செல்லிங் ப்ரெஷர் தான் நிஃப்டியில் இருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லெவலை. ஸோ இதுக்கப்புறமா பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். இது வந்து பேங்க் நிஃப்டியோட டெய்லி கேண்டில். ஸோ டெய்லி கேண்டிலில் கிளியராகவே மென்ஷன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த சப்போர்ட் லெவலை பேங்க் நிஃப்டி பிரேக் டவுன் பண்ணி கீழே தான் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனி ரைஸ் எபோ 5400 இந்த ஜோன் வர இருக்குது, 5500 இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி ஹோல்டு பண்ணல அப்படின்னா ஸோ ஷார்ட் சைடு பார்க்குறது தான் கண்டிப்பாக நல்லது. ஏன் அப்படின்னா ட்ரெண்ட் பீரிஷாக இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. மேபி இந்த லெவலுக்கு மேலே வந்து ஹோல்ட் ஆகி ஏதாவது புள்ளி சைன் இல்லை ரிவர்சல் காணிச்சா நம்ம பை சைடு பார்த்துக்கலாம், அதை அப்போ பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் இப்போதைக்கு ட்ரெண்ட் பீரிஷிங்கிறதுனால ரைஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். த்ரூ ப்ரைஸ் ஆக்ஷனில் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். எப்பயுமே கன்ஃபார்ம் பண்ணாமல் சும்மா ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து நாங்கள் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன் அப்படின்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ ட்ரேடு, அது வந்து நல்ல ப்ராபபிலிட்டி கொடுக்குற, ஹை ப்ராபபிலிட்டி கொடுக்குற ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை தான் நான் எகெயின் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 5 மினிட் கேண்டில் பார்த்துருவோம் நம்ம. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மைல்டு புல்லிஷாக இருந்துச்சு. ஸோ இதனால நான் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், HDFC பேங்க் வந்து இன்றைக்கி கொஞ்சம் புல்லிஷாக இருந்துச்சு. கண்டினியூஸ் செல் ஆஃப்க்கு அப்புறமா இன்றைக்கி லைட்டாக ஒரு ரிவர்சல் ஆச்சு. பட் அந்த ரிவர்சல் எல்லாமே ஒரு சஃபிஷியண்டாக நல்ல மேலே போகிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சினாரியாவும் கிடையாது. எகெயின் செல் ஆஃப் ஆகுது தான் சான்ஸ் அதிகம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் பாருங்கள், இதுவும் கேப் அப் ஆச்சு, மார்னிங் செல் ஆஃப், எகெயின் ரிவர்சல், அதுக்கப்புறம் பாருங்க அப்படியே கன்சோலேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கேண்டில் பிளாட் ஆகிருக்கும் பை சைடில். ஓகேயா, இது வந்து வீக். ஸோ பை சைடுனா இந்த மாதிரி கேண்டில் ஒன்று பாருங்களேன், ஒரு 2-3 கேண்டில் நல்ல புல்லிஷாக போனாலும் பாருங்கள் எகெயின் பீரிஸ் கேண்டில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் சினாரியோ தான், நிறைய தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எகெயின் கம்மிங் டேஸில் பார்க்கலாம் எப்படி பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு. ஸோ இந்த லோவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னையோட லோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த லோவை நாளைக்கு பேங்க் நிஃப்டி கட் பண்ணிச்சு அப்படின்னா மேபி டவுனில் போகலாம், இல்லை அப்படின்னா ஒரு 3 டேஸ் இந்த மாதிரியே கூட கன்சல்டேட்டாக ஆகலாம். ஸோ எல்லாமே மார்க்கெட்டில் நடக்கும், இட்ஸ் நார்மல். ஸோ நம்மளோட வேலைன்னா நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறணும், அவ்வளோதான். ஸோ பார்க்கலாம் கம்மிங் டேஸில் பேங்க் நிஃப்டி எப்படி போகுதுன்னு. ஸோ இந்த லெவலையுமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கை வந்து நம்ம லாஸ்ட் வீக் அனலைஸ் பண்ணியிருந்தோம், பீரிஷாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுவுமே இன்றைக்கி எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, கம்மிங் டேஸில் எப்படி போகலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா பீரி செட்டப்பில் தான் இருக்குன்னு லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்குமே பாருங்கள் ஒரு கேப் அப் ஆச்சு, பட் அங்கேருந்து பாருங்கள் கண்டினியூவாக செல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இண்டெக்ஸஸில் என்ன நடக்குதோ அதே தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்குமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு, அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. பட் ஒரு கரெக்ஷன் நடக்கிறது நார்மல். ஸோ எகெயின் இது வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கீழே போக தான் சான்சஸ் அதிகம். ஸோ இப்போ நான் வந்து டெய்லி கேண்டில் உங்களுக்கு காணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இது வந்து ஐசிஐசிஐ பேங்கோட டெய்லி சார்ட். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெண்ட் லைன் எதனால நம்ம ட்ரா பண்ணியிருக்கோன்னு. கண்டினியூவாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகும் போதெல்லாம் ஸ்டாக் நல்லா ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு பாருங்கள், எகெயின் பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இந்த லெவலை டச் பண்ணிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு சப்போர்ட் லெவலில் மல்டிபிள் டைம் ஒரு ஸ்டாக் வந்து டச் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடம் வீக் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கேயுமே பாருங்கள் கேண்டில் வந்து ரொம்ப வீக் செட் ஆஃப் கேண்டில்ஸ் தான் பிளாட் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் வால்யூமே ரொம்ப புவராக இருக்குது. ஸோ இந்த லெவலில் இருந்து ஒரு பிரேக் டவுன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஐசிஐசிஐ பேங்க் வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1160 இதோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. ஸோ அதுக்கப்புறம் காய்ஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் சார்ட்டெல்லாம் எனக்கு சென்ட் பண்ணி டவுட் கேட்குறீங்க அண்ட் நிறையவே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க, ரியலி ஹாப்பி ஃபார் தேட். பட் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நான் இதில் சொல்கிறது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணி நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் இண்டிபெண்ட்டாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸில் தான். ஸோ இதில் நான் என்னோடய ட்ரேடை ஷேர் பண்ணுறேன் அண்ட் மார்க்கெட்டோட வியூ எல்லாமே ஷேர் பண்ணுறதோட ரீசன் என்னென்னா இது மூலிமா நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ சிலவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கால்ஸ் கேட்குறீங்க, பட் அதில் எனக்கு ரொம்ப உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நான் கொடுக்குற காலை வந்து நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஆகலாம், நாளைக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு யார் பே பண்ணுவா?
ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் கொடுக்குற டைமிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாக்ட்லி 10 o'clock நான் ஒரு என்ட்ரி கொடுக்குறேன்னு வைங்களேன், வித்தின் 5 seconds ஆர் 10 secondsல அந்த ப்ரீமியம் அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுத்துரும், இல்லை குறையலாம், என்னோட ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அதில் நோ யூஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, எப்போயுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களுமே ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடர் ஆகலாம். இப்போ கால்ஸ் கொடுத்து ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக ஆகலாம் அப்படின்னா, ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் 95% ஆஃப் த பீப்புள் மணியை லூஸ் பண்ணுறாங்க? ஓகே, ஸோ அதனால் எப்பயுமே யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க, நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருங்க. அதுதான் நம்ம சேனலோட மெயின் பர்பஸும் கூட. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். இல்லை உங்களுக்கு எதுவும் பேசணும் என்கிட்ட அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸ் அண்ட் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப்னா கூட கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன். ஓகே காய்ஸ், உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.